பரிசுத்தமுள்ள தகப்பனே, கிருபையாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்தின் 14வது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரம். சர்வ வல்லமை உள்ளவரே மக்கு ஸ்தோத்திரம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே மக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 104ஆம் சங்கீதம், வசனங்கள் 31 முதல் 35 வரை. கர்த்தருடைய மகிமை என்றென்றைக்கும் விளங்கும். கர்த்தர் தம்முடைய கிரியைகளிலே மகிழுவார். அவர் பூமியை நோக்கி பார்க்க அது அதிரும். அவர் பர்வதங்களை தொட அவைகள் புகையும். நான் உயிரோடு இருக்கும் மட்டும் என் கர்த்தரை பாடுவேன். நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும். நான் கர்த்தருக்குள் மகிழுவேன். பாவிகள் பூமியிலிருந்து நிர்மூலமாகி துன்மார்க்கர் இனி இராமற் போவார்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அல்லேலூயா என்பதே கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, கிருபையான நம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் என்றாச்சா. வானமும் பூமியும் உம்முடைய கரத்தின் கிரியைகள், அதில் உண்டான எல்லாவற்றையும் நீர் சிருஷ்டித்தின ஆண்டவரே. நாங்கள் மனுஷர்கள் ஆண்டு கொள்ளும்படியாக எங்களுக்காக உருவாக்கி இருக்கிறீரப்பா. ஒவ்வொரு மனுஷரும் உம்முடைய கரத்தின் கிரியைகள் தகப்பனே. மக்கு ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை உயர்த்தவும் உம்முடைய திருநாமத்தை மகிமைப்படுத்தவும் பிரஸ்தாபப்படுத்தவுமே நீர் எங்களை உருவாக்கி இருக்கிறீர் என்றாச்சா. அமீன் தகப்பனே. நாங்கள் உம்முடைய திருநாமத்தை புகழ்ந்து கீர்த்தனம் பண்ணும் பொழுது நீர் மகிழ்கிறீர் என் ஆவியானவரே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் என் தகப்பனே. இந்த நாளிலும் கூட எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, நீர் ஆளுகை செய்யும்படியாக அர்ப்பணிக்கின்றோம் அப்பா. உம்முடைய ஆலோசனைகள், உம்முடைய வழிநடத்துதல் ஒவ்வொரு குடும்பத்துக்கும், கணவன் மனைவி பிள்ளைகளுக்கு உண்டாவதாக. எல்லா தீமைகளுக்கும் நீங்களாக்கி ரட்சித்துக் கொள்ளுங்கப்பா. தேவனுடைய கிருபை எங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். இந்த நாளிலும் கூட உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன் செல்ல வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய நன்மையும் கிருபைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களை தகுதிப்படுத்தி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்துவீராக தகப்பனே. எங்கள் இந்திய தேசத்தை ஆசீர்வதித்துள்ளும் அப்பா. தகப்பனே அப்பா, ஆளுகிறவர்களுக்கு ஞானத்தை கொடுங்க தேவரீர். உம்முடைய ஆலோசனை உங்களுக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே. மனம் இறங்குவீராக ராஜா. தேசத்தின் ஜனங்கள் சமாதானமாய் ஜீவிக்கத்தக்கதான அந்த ஞானத்தையும் ஆலோசனையும் திட்டங்களையும் தேவன் நீர் அருள் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளுக்கு அதிகாரிகள் கீழ்ப்படியட்டும் ஆண்டவரே. உம்முடைய ஆலோசனையின்படி நடக்கும் பொழுது எங்கள் தேசம் சமாதானமாய் ஜீவிக்க முடியுமே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. உலக நாடுகளில் எல்லாம் யுத்தங்கள் ஓய்ந்து தேவனை அறியத்தக்கதான கிருபை தாங்க. நீங்க வரப்போறீங்க ஆண்டவரே. உம்முடைய ரகசிய வருகை காயத்தப்படத்தக்கதான கிருபை தர வேண்டுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். தேவாதி தேவன் மனம் இறங்குவீராக. உலக நாடுகளில் உம்முடைய சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே. இஸ்ரேலை ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. உம்முடைய ஆலோசனையின்படி ஜனங்கள் நடக்கத்தக்கதான கிருபை தருவீராக. ஆவியானவரே, பாலஸ்தீனுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. உக்ரைன், ரஷ்யாக்காக, சிரியாக்காக ஜெபிக்கிறோம். ஈரானுக்காக தேவ சமூகத்தில் வரும் தகப்பனே. லெபனானுக்காக தேவ சமூகத்தில் வரும் தகப்பனே. ஆவியானவரே, இந்த தேசத்தின் அதிபர்கள், ராஜாக்கள், தேவ ஜனங்கள் அப்பா உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுத்தி நடக்க கிருபை தருவீராக. உம்முடைய சித்தத்தின்படி ஒவ்வொரு ஜனமும் செய்யத்தக்கதான கிருபை தாங்கப்பா. தகப்பனே, தேசங்களை ஆளுகை செய்கிற அதிபர்களை கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவங்க சுயபுத்தியை நம்பிராதபடிக்கு தேவரீருடைய திட்டங்களை அறிந்து செயல்படத்தக்கதான புத்தியும் ஞானத்தையும் கர்த்தர் அருள் செய்வீராக. உம்முடைய கிருபையுள்ள கருத்துக்குள் இந்த நாளில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை ஆளுகை செய்யும். எங்களோடு வாசம் பண்ணி வழிநடத்துங்க. உம்முடைய சமூகமே எங்களுக்கு முன் செல்லட்டும் ஆண்டவரே. உம்முடைய நன்மையும் கிருபையும் பெற்று கொள்ள எங்களுக்கு கிருபைகளை தந்தருளும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமீன், ஆமீன், ஆமீன்.